ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். ட்ரம்ப்ப நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அட்டாட்சி இப்ப கிடைச்சிருக்கு. நடக்கும் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ல இப்ப மிகப்பெரிய திருப்பம் அமெரிக்க அதிபரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். செலன்ஸ்கி அமெரிக்க அதிபரை சந்திக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போனாரு. டாம்ஹாக் மிசைல குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விவகாரத்த நாம பார்த்திருப்போம். ஆனா, அப்ப அவருக்கு தெரியாது, செலன்ஸ்கிக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அமெரிக்காவின் சப்போர்ட்டும் அந்த சந்திப்புனால புடுங்கிட்டு போக போகுது அப்படின்னு. என்ன சொல்லப் போறேன் அப்படிங்கிறத இன்னைக்கான காணொளியில இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற அப்டேட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது போக டெடிகேட்டடா ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற ஒரு நம்ம பிளேலிஸ்ட்ட போட்டிருக்கோம். ஸோ 2022ல இருந்து இப்போ வர இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ல என்னென்னலாம் நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த காணொளியில நம்ம பதிவு பண்ணி போட்டிருப்போம். ஸோ நம்ம சேனல் போங்க, பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்க. இந்திய டிஃபென்ஸ் நியூஸ், ட்ரம்ப் 2.0, ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட், வாட் ஹேப்பன்ட் இன் ரஷ்யா உக்ரைன் அப்படின்லாம் இருக்கும். ஸோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். ட்ரம்ப் புட்டினிடம் பேசிய பிறகு உக்ரைனுக்கு டாமாக் மிசைல் இல்ல அப்படின்னு ஜெலன்ஸ்கியின் மூஞ்சிக்கு நேராவே சொல்லிட்டாரு. இதை பத்தி ஜெலன்ஸ்கியும் வெளியில வந்து பேசினாரு. ஆனா அதன் பிறகு ஓபன் ஸ்டேட்மெண்டா ட்ரம்ப் கொடுத்தது என்னன்னா, 2 தரப்புமே உக்ரைனா இருக்கட்டும், இல்ல ரஷ்யாவா இருக்கட்டும், 2 தரப்புமே இப்போ உங்களோட ஃப்ரண்ட் லைன் எங்க இருக்கும் அங்கேயே ஆஸ் இட் இஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த போரை இத்தோட முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ரொட்டீனா ஒரு தலைவர்கள் சந்திப்பு முடிஞ்ச பிறகு ஒரு டிக்னிட்டிக்காக சொல்லக்கூடியது தான் இது. ஆனா ஜெலன்ஸ்கி இத வழிமொழிஞ்சிருக்காரு. எப்பயுமே இவரு வழிமொழிய மாட்டாரு. ஆனா இவரு வழிமொழிஞ்சிருக்காரு. ட்ரம்ப் சொன்னதுதான். 2 பேருமே நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உக்ரைன் நாங்க நிறுத்திக்க ரெடியா இருக்கிறோம். ஆனா ரஷ்யா நிறுத்த மாட்டாங்க. எக்ஸ்டர்னல் பிரஷர் குடுக்கணும். மத்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து பிரஷர் போடுங்க அப்படின்னு அவரு ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்றாரு. இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. கூடவே இந்த டாமாஹாக் மிசைல் உக்ரைனுக்கு இல்ல அப்படிங்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு இப்ப உக்ரைனை தள்ளியிருக்கு. பிகாஸ் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலா இருக்கட்டும், இல்ல குரூஸ் மிசைல் தாக்குதலா இருக்கட்டும், உக்ரைனால சமாளிக்க முடியாத அளவிற்கு போயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் தாக்குதலின் வீரியம், மிசைல் ஏவுறது அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு கவுண்ட்ல. இதை எதிர்க்கக்கூடிய அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், மற்ற ஐரோப்பிய ஒன்றியங்கள் வழங்கிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை உக்ரைனே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவின் பேட்ரியட் டிஃபென்ஸ் முதற்கொண்டு எங்க கிட்ட இருக்கும் பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உடைய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ரஷ்யாவின் தாக்குதலுக்கு எதிராக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. பிகாஸ் ரஷ்யா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க லைட்டா. இதனால உக்ரைன் கிட்ட இருக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் திணறிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஆக்சுவலான உண்மை. இது மாதிரியான நேரத்துல தான் சரி டாமாக் நம்ம கிட்ட கிடைக்கும். கவுண்டர் அஃபென்சிவ் நம்ம பண்ணா ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஜெலன்ஸ்கிக்கு நோ டாமஹாக் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னது, நீ ரஷ்யா கிட்ட அடி வாங்கி செத்துப்போ அப்படின்னு சொல்றதுக்கு சமம். ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கும்போது இததான் ஒரு ட்ரம்ப் கார்டா நம்பிக்கிட்டு இருந்தாரு ஜெலன்ஸ்கி. இப்ப அதுவும் இல்லங்கிறது கம்ப்ளீட்டா நீ அடி வாங்கி என்னமோ ஆயிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு சமமா தான் பார்க்கப்படுது. இதுதான் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியுடன் நடந்த சந்திப்புல சொல்லியிருக்கிறாரு. உனக்கு டாமஹாக் இப்போதைக்கு இல்ல அப்படின்னு. இதற்கடுத்து அமெரிக்காவின் ஊடகத்திற்கு டிவிக்கெல்லாம் பேட்டி கொடுக்கும் போது ஜெலன்ஸ்கி லைட்டா அமெரிக்காவை சீண்டி பார்க்க ஜேடி வேன்ஸ் அந்த பக்கம் இருந்து இவரை பதம் பார்த்தாரு. இப்படியே ஒரு கிளாஷ் அப்படியே லைட்டா புகைய வேதாளம் திருப்பியும் முருங்க மரம் ஏறின கணக்கா சில உண்மைகளை ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கு வந்த பிறகு போட்டு உடைச்சிருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த டிக்னிட்டிக்காக இது மாதிரி 2 பேரும் நிறுத்திக்கோங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாருன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்த நாளே இன்னொரு வாட்டியும் ட்ரம்ப் சொல்றாரு, இது மாதிரி 2 தரப்புமே போரை நிறுத்திக்கோங்க. ஆஸ் இட் இஸ் எங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நிறுத்திக்கோங்க. குறிப்பா ஜெலன்ஸ்கி, உக்ரைனால ரொம்ப நாள் ரஷ்யாவை எதிர்த்து போர் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நாள் ஆக ஆக உனக்கு தான் டேமேஜ் லாஸ் ஆகும். பேசாம நீ ரஷ்யா சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு இந்த போரை முடிச்சுக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. மிச்சம் இருக்கிற லேண்டையாச்சும் நீ காப்பாத்திக்கலாம். இல்லைன்னா கம்ப்ளீட் டேமேஜ் உனக்கு தான் ஏற்படும் அப்படின்னு ட்ரம்ப் கிளியரா சொல்லியிருக்கிறாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம். ஏன்பா இதுதான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ பிரஷரை போடுவேன், ராயில வாங்க விட மாட்டேன், போரை நிறுத்துவேன்னு சொல்றாரு. இப்ப என்னன்னா இப்படி சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ட்ரம்ப். நேரத்துக்கு ஏத்த மாதிரி தலைவர் மாறுவாரு. அதுதான் ட்ரம்ப். இப்ப இப்படி சொல்றாரு. இது ஜெலன்ஸ்கியை உச்சக்கட்ட கோபத்திற்கு போக வச்சுது. ஆஸ் எ ரிசல்ட் பல செய்திகளை வெளியில விட்டுறாரு. ட்ரம்ப் இப்ப இது மாதிரி பேசுறாருன்னா ஸ்டீவ் விட்காஃப் தான் காரணம். உங்களுக்கு யார் ஸ்டீவ் விட்காஃப் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஸோ மிடில் ஈஸ்டர்ன் ஸ்பெஷல் என்வாயா இருந்தவர் அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைனுக்கும் ஸ்பெஷல் என்வாயா மாற்றப்பட்டு அங்கேயும் உட்கார வைக்கப்பட்டது. அவரு தான் புட்டினுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டோன்பாஸை வந்து ரஷ்யா கிட்டே விட்டு கொடுக்கறதுக்கு பரிந்துரை செஞ்சது, அதற்கு ஏற்ற மாதிரி பேசினது ட்ரம்ப் கிட்ட எல்லாமே இவரு தான். இவர்னால தான் இப்ப வந்து டோன்பாஸை விட்டு கொடுக்க சொல்ற மாதிரி இப்ப ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கிற மாதிரி பேசுறாரு. ஸோ ஸ்டீவ் விட்காஃப் தான் இதற்கு முழுமையான காரணம். ஆனா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கனால முடியும். தொடர்ந்து சில பகுதிகளை நாங்க அட்வான்ஸ்மெண்ட் அடைஞ்சிட்டு இருக்கோம்.
1 ஸ்கொயர் மீட்டர பிடிக்கிறதுக்கு இப்ப ரஷ்யாவுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கு. ஸோ எங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இருந்தாலும் ஸ்டீவ் விட்காஃப் மாரியான ஆளுங்க இத மாரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைனுக்கு எதிரா. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட சொல்றாரு. ஸ்டீவ் விட்காஃப்க்கு எதிரான ஒரு கிளைம முன்வைக்கிறாரு. அடுத்த சந்திப்பு புதாபெஸ்ட்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புதாபெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடமா எனக்கு தெரியல. ஏன்னா விக்டர் ஓர்பான் அப்படிங்கிறவரு தொடர்ந்து உக்ரைனுக்கு வழங்க வேண்டிய உதவிகள் எல்லாமே தன்னோட வீட்டு மூலியமா தடுத்துக்கிட்டு உக்ரைனுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் நாட்டுல அடுத்த சந்திப்பு நடக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ குட் ஐடியா அப்படிங்கிறாரு. இருந்தாலும் சப்போஸ் வேற வழி இல்லாம அங்க நடந்துச்சுன்னா, பைலேட்ரலா நடந்துச்சு, இல்ல ட்ரைலேட்ரலா நடந்துச்சு. நான் வேணும் அப்படின்னா, நாங்க போயி அந்த மீட்டிங்ல கலந்து கொள்றதுக்கு எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. பட் அங்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்சர்னா இருக்கு. அப்படின்னும் அவரு சொல்றாரு. 3வது டாமஹாக் மிசைல பத்தி பேசுறாரு. ட்ரம்ப் புட்டினிடம் டாமஹாக் மிசைல் பத்தி பேசின பிறகு, ட்ரம்ப் மிரளல. புட்டின் தான் மிரண்டு போயிருக்கிறாரு. டாமாக் மிசைல் எவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னு புட்டினுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதனால ஒரு சீரியஸான ஒரு எஸ்கலேஷன் அடுத்த கட்டத்துல ஏற்படும். ஆனா ட்ரம்ப் மற்றும் புட்டின் சந்திப்பு இருக்கும் காரணத்தினால எதற்கு இந்த எஸ்கலேஷன் தேவையில்லாதது அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்ப ட்ரம்ப் இந்த டாமாக் மிசைலை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கல. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு வருங்காலத்துல டாமாக் மிசைல் எங்களுக்கு குடுப்பாரு. இந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு குடுப்பாரு அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படிங்கிறாரு. விச் மீன்ஸ் அடுத்த கட்ட சந்திப்புலயும் ஒண்ணும் நடக்க போறதில்ல அப்படிங்கிறது தான் செலன்ஸ்கியின் குற்றா மற்றும் அவருடைய எண்ணமா இருக்கு. எங்களுக்கு தாமாக் மிசைல் தானே இப்ப அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைக்கல. பட் இன்னொரு அக்ரிமெண்ட் நாங்க போட்டிருக்கோம். 25 பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டமா உக்ரைன் வான்பரப்ப பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் நாங்க போட்டிருக்கோம். இதன் மூலமா தொடர்ந்து பல வருஷத்திற்கு எங்களுக்கு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத பத்தியே நான் டெடிகேட்டடா பேசணும்னு இருக்கேன் ஃபிரெண்ட்ஸ். இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பத்தியே. ஸோ அப்ப பேசும்போது நாம அத பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. உக்ரைனுக்கு 25 பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா அமெரிக்கா வழங்கியிருக்கு. இதற்கான அக்ரிமெண்ட் இப்ப இவரு போனாரு பார்த்தீங்களா? இந்த சந்திப்புல கையெழுத்தாகி இருக்கு போல இருக்கு. அததான் இவரு மென்ஷன் பண்றாரு. கூடுதலா உக்ரைன்ல 9 பவர் யூனிட்ட கட்டுறதுக்கான ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுடன் போடப்படும். அதற்கான பேச்சுகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சுமார் 2 பில்லியன் அளவுக்கான ஃபண்ட் அதற்கு ஈக்குவலான எனர்ஜி உக்ரைனுக்கு இந்த வரக்கூடிய விண்டர சமாளிக்கிறதுக்கு தேவைப்படுது. அத அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குற வழிமுறைகளையும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி அத டைரக்ட்டா கேஸா இவங்க வாங்கலாம். அப்படி இல்லைன்னா பணத்த வாங்கி ஐரோப்பிய ஒன்றியமோ, இல்ல இந்தியா கிட்ட இருந்து வாங்குற மாரி இவங்க வாங்கலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. புட்டின் அவர் நாட்டுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ் மற்றும் ரா மினரல்ஸ வச்சு ட்ரம்ப் கூட கேம் விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ட முடிக்கிறதுக்கு. ஆனா நாங்க அப்படி இல்ல. நாங்க ஒரு குட் சோல். ஸோ நல்ல எண்ணத்தோட தான் இத நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே இருக்கும் வித்தியாசம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க அவங்களுடைய மினரல்ஸ் வச்சு விளையாடுறாங்க. எங்க கிட்ட இருக்க மினரல்ஸ் வச்சு நாங்க விளையாடல. இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறாரு. தலைவரே, நீங்க தான் உங்க மினரல்ஸ் வச்சு விளையாட முடியாதே. நீங்க தான் பிளாக் ராக்குக்கு எழுதி குடுத்துட்டீங்களே. அப்புறம் எப்படி அது உங்க மினரல்ஸா இருக்கும்? இது மாரி பல மேட்டர அவரு அவுத்து விட்டுருக்காரு. ஸோ இதுலருந்து கிளியரா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்காவுக்கு போன பயணம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரா ஜெலன்ஸ்கிக்கு அமைஞ்சிருக்கு. ஆனா அத மூடி மறைக்கிறதுக்காக தொடர்ந்து அமெரிக்காவுடன் நாங்க நல்ல ஒரு உறவுல தான் இருக்கிறோம். தொடர்ந்து பல டீலிங்ஸ் அங்க இரு நாடுகளுக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படின்னு வெளியில காமிக்கிறதுக்காக தான் இது மாரி இத்தன டீலிங்ஸ் நாங்க போட்டுருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு அவங்க குடுக்குறாங்க. ஸோ இது மாரிலாம் போயிட்டு இருக்கு. நாங்க ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ல தான் இருக்கிறோம். அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக தான் இப்ப இத்தன மேட்டர இவரு அவுத்து விட்டுருக்காரு மை டியர் ஃபிரெண்ட்ஸ். நன் அதர் தட் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மேட்டர்ல எவ்வளோ கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அமெரிக்கா சொல்றத பார்த்தா ஒரு மாரி இருக்கும். இவரு சொல்றத பார்த்தா ஒரு மாரி இருக்கும். ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாரி இருக்கும். இது மாரி கான்ட்ரோவர்சியான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இவரு சொன்னதுல இருக்கு. இத நீங்க உணர்ந்திருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். பட் அவரு சொன்னத தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். வேற ஒண்ணுமே இல்ல. ரஷ்யா சொல்றத ஒத்துக்கிட்டு போயிருப்பா, இல்லைன்னா உனக்கு தான் டேமேஜ் அதிகம் அப்படின்னு கொடுத்த ட்விஸ்ட் ஆனது கண்டிப்பா ஜெலன்ஸ்கிய இது மாரியான ஒரு பொசிஷனுக்கு தள்ளியிருக்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல நீங்க போடுங்க. இது போன்ற பல காணொளிகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம். The battle line, wherever it is, otherwise it's too complicated. You'll never be able to figure it out. You stop at the battle line, and both sides should go home, go to their families, stop the killing, and that should be it. Stop right now at the battle line. I told that to President Zelensky. I told it to President Putin. Thank you very much, everybody.